தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 38வது பாசுரம் நம்ம என்ன சொன்னோம்? ரத்தினம் போல அமைச்சிருக்கார் சொன்னாலே ரொம்ப மிகுந்த உயர்ந்த பாசுரம். 37 வரைக்கும் உள்ள பாசுரங்கள் ஒரு பெட்டி. அந்த பெட்டியில் வைக்கக்கூடிய ரத்தினம் தான் 38வது பாசுரம். அதுக்கப்புறம் 39லேருந்து கடைசி வரைக்கும் அதுக்கு ஒரு மூடி போல் அமைச்சிருக்கார் பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த 38வது பாசுரம் தான் துவயமாக அமைச்சிருக்கார். அதாவது திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் இருக்கு இல்லையா? அது மூணையும் கடைஞ்சா வரக்கூடிய உயர்ந்த மந்திரம் தான் துவயம். அதைத்தான் இந்த பாசுரத்தை ஆழ்வார் அமைச்சிருக்கார். அந்த துவயத்தை எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த துவயம் என்னங்கிறது இப்போ வெளியில் சொல்ல வேண்டாம், அது மனசுக்குள்ளே சொல்ல வேண்டியது. ஆனால் அது எல்லாருக்கும் தெரியும் தான். அந்த துவயத்தில் முதல் வரியில் ஸ்ரீமன் நாராயணனோட திருவடிகளே எனக்கு புகழ், உன் திருவடிகளே உபாயம், எனக்கு ஒரே கதி உன் திருவடி தான், அதை நான் பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுறார். ரெண்டாவது வரியில் உமக்கும் தேவிமார்களுக்கும் உன்னோட பக்தர்களுக்கும் எப்பவும் நான் தொண்டு புரியக்கு அருள் புரியணும், சதா காலமும் எல்லா இடங்களிலும் எல்லா விதமான தொண்டும் புரியும் பாகியதை நீ எனக்கு அருள வேண்டும் என்று கையேந்தி கைங்கரிய பிரார்த்தனை செய்ய வேண்டும். முதல் சரணாகதிக்கு சரணாகதி அனுஷ்டானம்னு பேர். ரெண்டாவது கைங்கரிய பிரார்த்தனா. இந்த துவயந்தான் மந்திர ரத்னம். இந்த துவயத்தை தான் ஆழ்வார் 38வது பாசுரத்தில் விளக்குகிறார். அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம்.